இந்தியாவுக்கான சீன தூதரை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்ததாக வெளியான தகவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், ராகுல் காந்தி சீன தூதரை சந்தித்தாரா? இது தொடர்பாக காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படும் விளக்கம் என்ன? தமிழரசன், அதாவது இந்தியாவுக்கான சீன தூதரை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்ததான வெளியான விவகாரம் நாடு முழுக்க பெரும் ஒரு பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பா இந்தியா சீனா இடையே அந்த எல்லை பகுதியில ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவுக்கான சீன தூதரை ராகுல் காந்தி சந்தித்து இருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்கிறது. முதலில் இது தொடர்பாக சீன தூதரகத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருந்தது. அதாவது நேற்றைக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவுக்கான சீன தூதரை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய சீன உறவு தொடர்பான நிலவரங்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த இணையதளத்தில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பின்னர் அந்த செய்தியானது அந்த இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்தது. இது குறித்த செய்திகள் பல தொலைக்காட்சிகளில் வெளிவர தொடங்கியதுமே அந்த இணையதளம் அந்த செய்தியை அதிலிருந்து நீக்கிவிட்டது. இது குறித்து இன்று காலை காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவிக்கின்ற போது அது போன்று எந்த விதமான ஒரு சந்திப்பும் நடைபெறவில்லை, இவையெல்லாம் போலியான செய்தி, சில செய்தி தொலைக்காட்சிகள் சில போலியான செய்திகளை ஒளிபரப்பி வருகிறார்கள் என்று சொல்லி வந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ரஞ்சித் சிங் சுர்ஜேவாலா இந்த சந்திப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ராகுல் காந்தி இந்தியாவுக்கான சீன தூதரை சந்தித்தது உண்மைதான். அவர் மட்டுமல்ல, அவர் பூட்டான் நாட்டு தூதரையும் சந்தித்திருக்கிறார். முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனனையும் அவர் சந்தித்திருக்கிறார். பல வெளிநாட்டு தூதர்கள் ராகுல் காந்தி சந்திப்பது என்பது வழக்கமான ஒன்றுதான், இதில் புதிது எதுவும் கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தமாக ராகுல் காந்தி சந்திப்பது உண்மைதான். அரசியல் கட்சியை இதில் அரசியலாக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதே சுர்ஜேவாலா தான் இன்று காலையிலே செய்தி தொலைக்காட்சிகள் போலியான செய்தியை ஒளிபரப்பி வருகின்றன, இது குறித்து அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தற்போது முதலில் காங்கிரஸ் கட்சி காலையில் மறுப்பு தெரிவித்துவிட்டு தற்போது யூ டர்ன் அடித்து ஒரு 3-4 மணி நேரம் கழித்து ராகுல் காந்தி இந்தியாவுக்கான சீன தூதரை சந்தித்து இருப்பது உண்மைதான் என்று சொல்லியிருப்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஹனிகுமார், ராகுல் காந்தி சந்திப்புல இருவேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வர நிலையில இந்திய சீன எல்லையில படகுகள் குவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து சீன தூதரை சந்தித்ததா இந்த செய்திகள் வெளியாகி இருக்கு. இதனை மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி எப்படி பாக்குது? அவங்க தரப்புல இருந்து இது குறித்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், பல அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவுக்கான செக்யூரிட்டி தொடர்பான விஷயங்களாக தான் பார்க்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கடந்த ஒரு மாத காலமாகவே சிக்கிம் எல்லை பகுதியில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவிக்கிட்டே இருக்கு. இந்தியாவும் சரி சீனாவும் சரி தங்களுடைய படைகளை குவித்து வருகின்றன. இரு தரப்புமே தங்கள் படைகளை வாபஸ் பெற வேண்டும், நிபந்தனையின்றி படைகளை வாபஸ் பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. இந்த பிரச்சனைக்கான மூலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுடைய அசாம் வடகிழக்கு மாநிலமான அசாமுடைய எல்லை பகுதியில சீனாவோட எல்லை பகுதி டோங்லாங் அவையும் பூட்டானுடைய எல்லை பகுதி டோக்லாம் இவை இரண்டுமே சந்திக்கிறது. அந்த பகுதியிலே சீனா தன்னுடைய எல்லை பகுதியிலே சாலை ஒன்று அமைத்து வருகிறது. இதற்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. பூட்டானில் தனியாக ராணுவம் இல்லாததால் இந்தியா தான் அங்கு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறது. இது இந்தியா சீனா இவ்வாறு சாலை மேற்கொள்வதை தனக்கான அச்சுறுத்தலாக இந்தியா பார்க்கிறது. எனவே சீனா அங்கு சாலைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக இந்திய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறது. இருந்தாலும் கூட இது தொடர்பாக இரண்டு நாடுகளுமே அந்த சிக்கிம் எல்லை பகுதியில் தன்னுடைய படைகளை குவித்து வருகின்றன. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே பிரதமர் அவர்கள் வெளிநாடு சென்றிருந்த போது ராகுல் காந்தி ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். சீனா தொடர்பான விஷயத்திலே பிரதமர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என ஒரு கேள்வி ஒன்றையும் அவர் எழுப்பியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ராகுல் காந்தி சீன தூதரை சந்தித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை சந்தித்தது சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட முதலில் சீனாவுக்கான இணையதளம் அந்த செய்தியை வெளியிட்டு விட்டு பிறகு அதனை மறுத்துவிட்டு அந்த செய்தியை நீக்கியிருப்பது, காங்கிரஸ் கட்சியும் முதலில் அதனை மறுத்துவிட்டு தற்போது அதனை உறுதி செய்திருப்பது, ஏன் இது போன்ற குழப்பங்கள் இது போன்ற சர்ச்சைகள் ஏற்படுகிறது என தேசிய வட்டாரங்களிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.